வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டிராவல் விளாக்ல மன்னார்குடியில் உள்ள வடுவூர் பறவைகள் சரணாலயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி போகிற லைனில் வடுவூர் அப்படின்ற ஊரில் தான் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது. இங்கே தஞ்சாவூர்லேருந்து வரும்போது உங்களுக்கு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வடுவூர் இருக்குது. இதுவே நீங்கள் மன்னார்குடியிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இந்த வடுவூர் ஏரியில் நவம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக தான் இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த 1 வீக்கில் எடுத்த வீடியோ இது. தண்ணி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கம்மியாக தான் இருக்குது. ப்ளஸ் பறவைகளும் இந்த டைமில் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மழை சீசனுக்கு அப்புறம் வர டைமில் நீங்கள் அந்த ஏரிக்கு போனீங்க அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம், நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த கண்டை விட்டு கண்டை வர பறவைகள் எல்லாமே இந்த சீசனில் தான் இந்த ஏரிக்கு அதிகமாக வரும். எதனால அந்த பறவைகள்லாம் இங்கே வருது? ஏன்னா வெப்பநிலை மாற்றம் தான் காரணம். இங்கே மழை சீசனுக்கு அப்புறம் உங்களுக்கு சில்னஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே வெயில் சீசன். அதனால இந்த ஐரோப்பா, அமெரிக்கா கண்டத்துலேருந்து வர பறவைகள் எல்லாமே இந்த சீசனில் தான் இங்கே அதிகமாக வரும். இந்த பறவைகள் சரணாலயம் 1999ஆம் ஆண்டு தான் இங்கே கட்டப்பட்டிருக்குது. இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வகையான பறவைகள் இங்கே வருது. அந்த வெப்பநிலை மாற்றம் மட்டும் இல்லாமல் இனப்பெருக்கத்துக்காகவும் நிறைய பறவைகள் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வருது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதாவது இங்கே வேட்டையாடுறது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. எதனால் அப்படின்னா அங்கேருந்து வர பறவைகள் போடுற எச்சத்தில் இங்கே நல்லாவே விவசாயம் நடக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிளேஸ்க்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பை தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் வடுவூர்லேயே கோதண்டராம சுவாமி கோயில் இருக்குது. அதை விட்டீங்க அப்படின்னா மன்னார்குடியில் ராஜகோபாலசாமி கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முத்துப்பேட்டையில் சதுப்பு நிலக்காடுகள் அந்த இடமும் இருக்குது. அங்கே நீங்கள் போட்டிங் போகலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இங்கே பிளான் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நியர்பை இருக்கிற எல்லா பிளேஸுமே கவர் பண்ணலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாகும் சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.